Hello friends, welcome to Ganu channel. நம்ம சேனல் நேம் பாத்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ்க்காக டெக் ஸ்டடியில இருந்து Gnuக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமே எல்லாரும் Gnu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்னா இதுக்குள்ள n நம்பர் ஆஃப் கேசஸ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கொடுக்கிற கேஸ் அதுக்குள்ள இருக்க கேஸோட மேட்ச் ஆனா அது ட்ரூ, அப்படி மேட்ச் ஆகலனா ஃபால்ஸ். இவ்வளவுதான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். நம்ம கேஸ் மேட்ச் ஆனா அந்த கேஸோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆகி அந்த சுவிட்சை விட்டு வெளியே வந்துடும். இப்போ கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த கேஸ் அது செக் பண்ணும். இப்போ அந்த கேஸும் ஃபால்ஸ்னா அதுக்கு அடுத்த கேஸ். இப்படி n நம்பர் ஆஃப் கேசஸ் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அந்த n நம்பர் ஆஃப் கேசஸ் அது ஒன் பை ஒன்னா செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ஃபைனலா எல்லா கேஸுமே ஃபால்ஸ் ஆகிற பட்சத்துல அது வந்து டிஃபால்ட் கேஸை ரன் பண்ணும். இந்த டிஃபால்ட் நம்ம எழுதனால எழுதிக்கலாம், எழுதாத பட்சத்துக்கு எதுவுமே ரன் ஆகாது, டைரக்டா ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துடும். இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் கேஸை செக் பண்ணும். ஒன் பை ஒன்னா கேஸ் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து லாஸ்ட் கேஸ் வரைக்கும் செக் பண்ணும். எந்த கேஸ் ட்ரூ ஆகுதோ அந்த கேஸோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் மட்டும் ரன் ஆகிட்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எக்ஸிட் ஆயிரும். இவ்வளவுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. இதில் சின்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் நம்ம இப்போ ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும். இப்போ நம்ம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்த்துடலாம். இதில் டிஃபால்ட்டா வர லைன்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். இந்த லைன்ஸ் எல்லாம் எதுக்கு வருது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி உள்ள வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுல சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் பத்தி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதுல ஒரு வேரியபிள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கிளியர் பண்ணிக்கலாம். CLRSR கால் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் ஸ்கிரீன் கிளியர் ஆயிரும். தென் printf இதுல enter a number between 1 2 3 நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேன்எஃப் எழுதுறோம். இன்டிஜர் வேல்யூங்கிறதுனால %d கமா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பர்சன்ட் போட்டு எந்த வேரியபிள்ல ஸ்கேன் பண்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணணுமோ அந்த வேரியபிள் அங்க கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம சுவிட்ச் எழுதலாம். சுவிட்சுக்கான கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்ச் தான். சுவிட்ச் இதுல ஏ அப்படிங்கறது கொடுத்துருங்க. ஒயில்ல நம்ம அந்த இடத்துல கண்டிஷன் எழுதுவோம். இங்க எந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூவை வச்சு கேஸை செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென் ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இதுக்கு உள்ள கேஸ் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கான கீவேர்டு கேஸ் தான். கேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு அது என்ன கேஸ் அப்படிங்கிறது. இப்போ 1 ஒரு ஈஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏல 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த கேஸ் ட்ரூ ஆகும். ஓகே, அதுதான் கேஸ். கேஸ்ங்கிற கீவேர்டுக்கு அடுத்து என்ன இருக்கோ அது இந்த வேரியபிள்ல இருக்கணும். ஓகே, இந்த கேஸ்ங்கிற கீவேர்டுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு இருக்கிறது வேல்யூ. இந்த வேல்யூவும் இந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூ, அதாவது சுவிட்சுக்கு உள்ள நீங்க கொடுக்குறீங்கல்ல அந்த வேல்யூவும் மேட்ச் ஆகிறப்ப ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கேஸோட பிளாக் இதுதான். இதுக்கு கீழே printf ஒன்னு கொடுக்கலாம். இதுக்கு அடுத்து பிரேக்ங்கிற கீவேர்டு. பிரேக் நீங்க எப்ப பிரேக்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க எழுதின இந்த கேஸ் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேஸுக்கு அடுத்து நீங்க 40 லைன் எழுதிட்டு 40 லைனுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ்ல இருந்து அந்த 40 லைனும் இந்த கேஸ் 1ஓட ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஓகே, இப்போ கேஸ் 2 அதுக்கு கீழே print f 2. ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு பிரேக். நீங்க எப்ப பிரேக் கொடுக்குறீங்களோ அப்பதான் அந்த கேஸ் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே,
கேஸ் 3. இப்போ print of three. Break. Okay. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம டிஃபால்ட் எழுதலாம். Default இதுக்கு கீழே print of please enter the number between 1 to 3. Only. Okay. இப்போ இந்த டிஃபால்ட்டுக்கும் அதே மாதிரி எங்க முடியுதுன்னு சொல்லணும். அந்த டிஃபால்ட். ஓகே. அதுக்கு அடுத்து அதே மாதிரி பிரேக். ஓகே. இப்போ ஃபைனலா கெட்ச் கொடுத்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சுவிட்ச். ஓகே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டோம். இந்த ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு பிபிடியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஃபைனலாக வந்து நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே. இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு. ஓகே. 1 எரர் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். இந்த லைன்ல ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் காட்டுதுன்னா இந்த லைன்ல செமிகோலன் இருக்காது. ஓகே. எந்த லைன்ல ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் காட்டுதோ அதுக்கு முந்தின லைன்ல செமிகோலன் இருக்காது. இப்போ பார்க்கலாம். ரன். நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கி அந்த ஏல ஸ்டோர் பண்றோம். ஓகே. இந்த ஏல ஸ்டோர் பண்றோம். இப்போ இந்த சுவிட்ச் எழுதுறோம். இந்த சுவிட்சில் இந்த இடத்துல அந்த ஏயை நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. இப்போ இதுல இருக்க இந்த ஏல இருக்க அந்த வேல்யூவை வச்சு தான் இந்த கேஸஸை செக் பண்ணும். ஓகே. இந்த கேஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கேஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம அதுக்கு அடுத்து போடுறது தான் வேல்யூ. இந்த வேல்யூவை இந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூவோட வச்சு செக் பண்ணும். ஓகே. இந்த ரெண்டும் மேட்ச் ஆகிற பட்சத்துல இது ட்ரூ. அப்படி இல்லைன்னா அது ஃபால்ஸ். இப்போ ட்ரூ ஆச்சுதுன்னா இந்த கேஸுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்டா ரன் பண்ணிரும். ஓகே. பிரிண்ட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. தென் அதுக்கு அடுத்து பிரேக். பிரேக் ஆயிருச்சுன்னா ஒன்ஸ் பிரேக் கால் ஆயிருச்சுன்னா டைரக்டா இது இங்க வந்துடும். இந்த சுவிட்சோட க்ளோஸ் பிரேஸுக்கு அடுத்து என்ன லைன் இருக்கோ அந்த லைன் ரன் ஆகும். ஓகே. இப்போ இந்த கேஸ் ஃபால்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ செகண்ட் கேஸ் ட்ரூ ஆகுது. இப்போ இந்த கேஸ் ட்ரூ ஆனப்ப இதோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரன் பண்ணிட்டு பிரேக்குங்கிறப்ப டைரக்டா மறுபடியும் அது இங்க வந்துடும். ஓகே. இப்போ எல்லா கேஸுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல டிஃபால்ட் அப்படின்னு நீங்க ஒன்னு எழுதுவீங்க. இந்த டிஃபால்ட்டா ரன் பண்ணும். ஓகேவா. இந்த டிஃபால்ட்டா ரன் பண்ணிட்டு பிரேக் ஆகி அதுக்கு அடுத்து கீழே இருக்க லைனுக்கு வந்துடும். ஓகே. இதுதான் இந்த சுவிட்ச் கேஸோட கான்செப்ட். இந்த அளவுக்கு சீல ஒரு ஈஸியான பார்ட் இருக்காதுன்னே சொல்லலாம். இந்த சுவிட்சுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. எப்ப கேஸ் ட்ரூ ஆகுதோ அப்ப அதோட ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு டைரக்டா அது வெளியில போயிடும். இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். இதான் அந்த அவுட்புட் விண்டோ. நான் இப்போ இதில் 1ன்னு என்டர் பண்றேன். 1ன்னு வருது. இப்போ மறுபடியும் நான் 2ன்னு என்டர் பண்றேன். ட்ரூன்னு வருது. இப்போ நான் மறுபடி 3ன்னு என்டர் பண்றேன். 3ன்னு வருது. இப்போ நான் 4ன்னு என்டர் பண்றேன். ஓகே. ப்ளீஸ் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 3 ஒன்லி. ஓகே. இதுதான் இந்த சுவிட்ச். நான் சொன்ன மாதிரியே எந்த பிளாக் ரன் ஆகுதோ அந்த பிளாக்கை மட்டும் ரன் பண்ணிட்டு டைரக்டா
ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எக்ஸிட் ஆயிரும். அவ்வளவுதான். எல்லாமே ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் டிஃபால்ட்டை ரன் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எக்ஸிட் ஆயிரும். இவ்வளோதான் நீங்கள் இதில் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேட்ஸை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் நேம் டெக் ஸ்டடியிலிருந்து டெக் கனுவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காம டெக் கனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.